உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா? இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு. என்னடா சொல்றீங்க தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்க வழக்கப்படி எரிக்கணுங்கறாப்ல, அவங்க புருஷன் வழக்கப்படி புதைக்கணுங்கறாங்க. இதனாலதான் கோஷ்டி தகராறு. ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டைய போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேண்டாம்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது. அதுல ட்ரேல பாடியை வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதியா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எடுங்கடா பாடியை. எங்க அந்த மியூசிக்? ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற? செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல. மகன் எப்ப வருவான்? தெரியாது. ஏன் தெரியாது? அவன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான். ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாதை பாடியா? ஆமாயா. ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிற சவத்துக்கும் நாங்க தான் இலவசம். மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான்டா கூட வருவான். மியூசிக்! யார் இந்த ஜுனூன் சேட்? இந்த அம்மாவுக்கு நீ தத்து பாயனா இல்ல பேத்த பாயனா? இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன். அப்போ புடி இந்த பத்திரத்தை. தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்? இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கியிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கியிருக்கிற 30,000 ரூபாய் கடன். அடி பாவி. பணத்தை கொடு, பணத்தை எடு. நீ ஆள விடு. ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா. போடாங். நீயா? கிரண், நீயா? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ கூட தான் இந்த ட்ரெஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற. சவாரி வரியா? நீ ஆட்டோவா ஓட்டுற? தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்குலாம் ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு. ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா? அதோ செத்தா போயிட்டாரு. ஆஹா, அங்க பாருங்க. இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா. போடாங். அந்த சேட்டா உங்க அப்பா? ஆமா. பொண்ணு நீ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கற, சேட்டு ஏன் லேட்டா வராரு? அவரால இப்பெல்லாம் முன்ன மாதிரி ஓட முடியறது இல்ல. ஏன் கால்ல ஆணியா? இல்ல, அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உங்கள மாதிரி ஒரு ஆட்டோக்காரரு ஒரு ஒத்த வார்த்தையில திட்டிட்டாரு. அதுல இருந்து இப்படித்தான். அப்ப நான் கிளம்பிக்கிறேன். இருங்க, எங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு போங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான். ஐயோ, நீங்களா? ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு. நீங்களா திட்டினீங்கன்னு தெரிஞ்சா அவர் நம்மள ஒண்ணு சேரவே விட மாட்டாரு. ஒண்ணு செய்யுங்க, அவர் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகே. காதலுக்கு ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம்? உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதரை கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தினோம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சிறுசா இருக்குதே. ஐயோ, இதா இருக்கு பெருசு. சேட்ஜி, கையெடுங்க, காலை எடுங்க. சேட்ஜி, சேட்ஜி, நான் தான் ஆட்டோ ஆர்முகம். உங்க உயிரை காப்பாத்திட்டேன். யோயோ, ஏன் இந்த ஆளை அடிச்ச? போடா அறிவுட்டவனே. அவரை கரண்ட் ஷாக் அடிச்சு துடிச்சிட்டு இருந்தாரு. நான் தான் கட்டையால அடிச்சு அவரை காப்பாத்தினேன்டா. பாவி, காலைல தானியம் மிதிச்சிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கல்லில தொடச்சு இந்த ஆளை இப்படி அடிச்சியாடா? என்னாச்சு சேட்ஜி? சேட்ஜி, சேட்ஜி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. வாங்க புத்தூருக்கு போலாம். போலீஸா? கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்ன? நம்ம மேட்ரு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட். அப்ப நான் வரேன். ஐயோ, இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. குடிங்க, ஆடிங்க. சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு. இங்க அடிக்காதீங்க, அங்க போய் அடிங்க. அந்த பானை வா. இப்ப ஊத்துங்கடா. வாய்க்குள்ள ஊத்தாங்க.
மீனாட்சிக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்னடி பண்ணேன்? நீ தானே ஐடியா கொடுத்த. குறிப்பானே அடிக்க சொன்ன. அது கடைசியில உங்க அப்பனுக்கு கொல்லிப்பானை தூக்குற அளவு கொண்டாந்து விட்டுருச்சு. பக்குடா பக்குடா பாத்தீங்களா? பால் ஊத்த வேண்டிய நேரத்துல பக்கோடா கேக்குறான். ஐயோ. Escape! டாக்டர், என் அப்பாவை காப்பாற்ற முடியாதா? அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துல தான். அதனாலதான் அவரை காப்பாற்ற முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க. ஒட்டகத்தை பிடிச்சாது உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா? டாக்டர், நான் ஒன்னும் இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரை நாளோ ஒரு நாளோ. அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ. கிரண், எதுக்கு இங்க வந்த? பாடியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? டாடியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மோ வந்திருக்கேன். உங்களுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில என்ன? துஷ்மன். துஷ்மன். இந்தாங்க துஷ்மன் ஏய் வச்சுக்கோங்க. துஷ்மன் போடா. நான் உனக்கு அங்கிள் இல்ல, என்ன அங்கிள் கூப்பிடாத. நீ எனக்கு எதிரை. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சேட்ஜி. தயவு செய்து எங்களை புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ற உங்களுக்கு ஆட்டோக்காரனுக்கும் ரொமான்ஸ் பண்ற மனசு உண்டுன்றதை ஏன் புரிஞ்சுக்க முடியல? நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம். அதனால நீங்க போய் சேரும் முன்னாடி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சேட்ஜி. கல்யாணம் நாய் நாய் ஏன்? கடிச்சு மூச்சு எடுக்கிற வரைக்கும் இது கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். பேட்டி பேட்டி சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம். பிதாஜி, பிதாஜி, நான் இல்ல. டாக்டர், டாக்டர். சேட்ஜி, ஏ சேட்ஜி, சேட்டாங்கே. அட பாவி சேட்ஜி, அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு ஐயா. எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தானையா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்னை கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோக்காரன ஆயுள் கைதி ஆக்கிட்டு ஐயா. நீ நல்லா இருப்பியா? ஏயா செத்த? ஏன் செத்த? ஏன் செத்த? சொல்றா, ஏன் செத்த? ஏன் செத்த? என்ன பண்ணிட்டு? டாக்டர், நான் இவரை கொல்லல. நானும் சாகல டாக்டர். பிதாஜி, இப்போ இதயத்துல எல்லாம் பாரெல்லாம் குறைஞ்ச போல. என்ன எல்லாம் என் வலி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு. Is it? பேட்டி பல்ஸ் பாத்துறலாம். டாக்டர், இது என்னோட கை. ஓ சாரி. நல்லா ஆயிடுச்சு. பேட்டி அச்சா. பிதாஜி. ஓ காட், இட்ஸ் a medical miracle. நான் மார்ச்சுரி கூட சொல்லி வச்சிட்டேன். ஆனா இவர் பழிச்சிட்டாரே. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேட்ஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வரேன் வரேன். தப்பிச்சிட்டானே. துஷ்மன், என்னடா இது ரவுடி கட்டு? ஸ்டைல் கட். ஏட்ரா இந்தாங்க. கை கொடு. எதுக்கு? हाथ देना बेटी. ये जीवन का बंधन है. தேங்க் யூ. மாப்ள, என்ன ஆலோபதி டாக்டராலே காப்பாத்த முடியலையே. நீ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துனே? கும்மாங்குத்தோபதி. அடிபட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் ஆச்சு டாக்டர். ஏன் டாக்டர், நீங்க பணம் கொடுத்து பாஸ் பண்ணவரா? ஏ பின்ன இங்க அடிபட்டதுக்கு அங்க அமுக்குறீங்களே டாக்டர். அம்மா, ஏதோ கட்டையால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், அடிச்சது செம்ம கட்டை தான். ஆனா கையில வச்சிருந்த குடத்தை வச்சு அடிச்சிருச்சு. நர்ஸ், உடனே தியேட்டர் ரெடி பண்ணுங்க. தியேட்டரா? டாக்டர், போடுறது போடுறீங்க, நல்ல பாட்டு உள்ள படமா போடுங்க டாக்டர். இப்பெல்லாம் பாட்டு சரியில்லைனா பொம்பளைங்களே வெளியே வந்து தம் அடிக்கிறாங்க டாக்டர். எந்த தியேட்டர்னு வந்து பாரு, தெரியும். Mind it. We should be very careful about this patient. It should be very, very confidential. என்ன டாக்டர், இங்கிலீஷ் பேசி இந்த நர்ஸை கரெக்ட் பண்றீங்களா? இதை காட்டலையும் அது பெட்டரா தெரியல. குட், மயக்க மருந்து மிச்சம். என்ன இது, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள மரமெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. பைக் ஓடுற சவுண்டெல்லாம் கேட்குது. டிரைவிங் தேட்டர் போல இருக்குது. ஐயோ, என்னடா இது ரோட்டில் கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, இடுப்பு வலி தாங்க முடியலையே. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. யா, என்ன இது? ஐயோ, தலையில வலின்னு போனாக்க இடுப்புல தையல் போட்டு வச்சிருக்கிறாரே டாக்டர்.
ஆஹா, ஒரு ஜிப்பு வச்சு தச்சிருந்தாலாவது திறந்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருந்திருக்கலாமே. என்னமோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு புரியலையே. என்னத்தான் ஆவறான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய் வேலை இல்லாதவனே, இங்க வாடா. என்ன வாடா. இங்க என்னடா இருக்கும்? எங்க? இந்த ஏரியாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இடுப்பு தான் இருக்கு. அட பாவி, திமிர் பிடிச்ச ஊருடா இது. போடா போ. பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில தாண்டா அடிபட போறடி. ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஒரு குவார்டர் அடிச்சா நல்லா இருக்குமே. குவார்டர் குவார்டர். ஆஹா, இப்ப தாண்டா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிட்னியை லாவி புட்டீங்களடா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டின்னர்? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர? கிட்னி கெட்டு போயிடும்டா. அம்மா, ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு. அதனால தான் ஒரு மூளை, ஒரு இதயம், ஒரு இறைப்பைன்னு படைச்சவன் கிட்னியை மட்டும் டபுளாக படைச்சான். ஒன்று கெட்டு போனாலும் இன்னொன்று வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரிம்மா. என்னம்மா, பின்னாடி கட்டி போட்டிருந்த எருவு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்கேன். உங்க அப்பாடா. அப்பா போய் டான்னு மரியாதை இல்லாமல் சொல்றியம்மா. அவரவர் வாழ்வினில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள், அது ஒரு அழகிய நிலாக்காலம். டேய் சிவா, நீ எங்கடா இருக்க? உன்னால நான் இப்படி ஆயிட்டேடா. கூப்பிட்டீங்களா? உன் பேரு சிவாவா? ஆமா. இது என் சொந்த கதை. போடா. யோ, என்ன அது வெறும் இட்லியா சட்னி கூட இல்லாம தின்னுட்டு இருக்க? டேய், கிட்னியே இல்லாம இருக்கிற சட்னியை போய் பெருசா சொல்றியடா. ஏண்டா டேய், குப்பை தொட்டில போடுறவே சாம்பார் கெட்டி சட்னி எல்லாம் வச்சாடா போடுவான். உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மூடு போச்சு. போடா. ஏன் அறிஞ்ச கொடுத்தா நானா தின்னு இருப்பேன்ல. இந்த மாதிரி நிறைய பேர் அலைகிறாங்களா இந்த ஊர்ல. வர வர மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிக்கிட்டு வருது. இதெல்லாம் ஒரு கலராடா. பான் பராக் போட்டு எச்சி துப்பி வச்ச மாதிரி இருக்கு. சை. டாக்டர், நீங்க டாக்டர் தானே? ஆமா. டாக்டர், உங்க அசோசியேஷனை தேடிதான் டாக்டர் நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்பா? டாக்டர், எவனோ ஒரு போலி டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவன் தலை காயத்தை குணப்படுத்தாம இடுப்புல இருந்து ஒரு கிட்னியை உருவிட்டா டாக்டர். சரி, நீ வண்டியில இரு. ஏன் டாக்டர், இன்னொரு கிட்னியை நீங்க உருவ போறீங்களா? ஐயோ, உனக்கு நியாயம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன்பா. நியாயம் கிடைக்குமா டாக்டர்? நான் ஒரு பெரிய டாக்டர். அது பார்த்தாலே தெரியுது டாக்டர். சரி, நீ முதல்ல வண்டியில இரு. ஏறேன் டாக்டர். ஏசி இருக்குதுல்ல? எல்லாம் இருக்கு. ஏசி வேலை செய்தா டாக்டர்? டாக்டர், உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரசாத். டாக்டர் பிரசாத். இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, நீ முதல்ல உள்ள போ. உள்ள ஏறேன் டாக்டர். நீங்க வர்றீங்களா? நான் இல்லாமல. வாங்க டாக்டர், வாங்க. நான் எங்க இருக்கேன்? என்னடா இது? அரங்கேற்றம் பிரமிளா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் மயக்கம் தெரிஞ்சு போச்சு. கேமரா ஆன் பண்ணு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிஸ்ட், கேமரா, ஷூட்டிங்கா? அட பாவிகளா, டாக்டர் பிரசாத்துக்கும் போதே எனக்கு மைல்டா ஒரு டவுட் வந்துச்சேயா. இத பாரு, 50,000 ரூபாய் தரேன். ஜஸ்ட் 1 hour எங்களோட ஒத்துழைச்சனா போதும். 1 hour? அதெல்லாம் கஷ்டம்டா. டேய், நான் மெட்ராஸ்க்கு வந்து பண்ணாது இது ஒரு காரியம் தான்டா. இதையும் பண்ண வச்சிடாதீங்கடா. நல்ல ஃபேமிலியில பிறந்தவன்டாடா அது. போலீஸ் 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 சீக்கிரம் ஓடுங்க. போலீஸ் சீக்கிரம். ஐயோ, போலீஸ் வந்துருச்சா? ஆகா, மாட்டிக்கிட்டதே. 11 மணி காட்சி போஸ்டர் மாதிரி என்ன ஆக்கிட்டானே. ஐயோ ஐயோ, உள்பாவடைய கட்ட விட்டானே. ஐயோ டாக்டர், என் டவுசரை கொடுங்க. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் போலீஸ் வந்துட்டு இருக்கான். ஐயோ, போலீஸ் வரட்டுதே, என்ன பண்றது? இந்த கும்பலோட சேர்ந்து படுத்துக்க வேண்டியதான். படுத்துக்கோ. ஐயோ, இப்படி பிச்சைக்காரங்களோட படுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேனே. என்ன இது? செத்த எலி நாத்தம் அடிக்குதே. ஐயோ, பேய்! ஃபாதரு, இவர் ஏன் இங்க வந்து படுத்து தொலைச்சாரு? ரொம்ப வேக்குதுடா. என் ரூம்ல ஃபேன் வேலை செய்யலடா. நீயே பென்ஷன் கேஸ், உனக்கே வேலை கிடையாது, அப்புறம் ஃபேன் எப்படி வேலை செய்யும்? எம்மா, நாத்தம் தாங்க முடியாமா. ஒரு ரூம் ஸ்ப்ரே இருந்தா கொண்டாந்து அடிமா. டேய், நீ சின்ன புள்ளையா இருக்கும்போது கடகடியா ஏறி அமுல் ஸ்ப்ரே வாங்க கியூல நின்னவன்டா. எனக்கே ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு சொல்றேன். இப்ப நீ கிளம்பி போறியா இல்ல நான் பேகான் ஸ்ப்ரே அடிச்சுட்டு சாகட்டுமா? எம்மா, அப்பு கப்பு தாங்க முடியலம்மா என்னால. சார் சார், இந்த சென்னை பட்டணத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண முதல் மனுஷன் நீங்க தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். உங்க கையை கொஞ்சம் கொடுங்க சார்.
கையை கொடுங்க சார், கொடுங்க சார். ஏன் சார் தாராளமாக முழு கையும் கொடுத்தா என்ன சார்? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன்? என்ன சார் சொல்றீங்க நீங்க? இருக்கிறதே அவ்வளவுதான் சார். அப்படின்னா அப்பா தங்களை அன்புடன் வரவேற்குது. எங்கடா வரவேற்குது? பணத்தோட வந்த என்ன பாவாடையோட நிறுத்திருச்சுடா இந்த சென்ன பட்டணம். ஐயோ சிவா, நீ எங்கடா இருக்கிற? நான் உன்னை தேடுறேன்டா. சிவா நீ எங்க இருக்க? சிவா சிவான்னு போர்டுல சாணி அடிச்சிட்டு இருக்கான். அதப்பா சாணியடி சித்தரு அந்த சிவபெருமானே தேடிட்டு இருக்காரு. டேய், திருட்டு பைக்கு தானே இது? கரெக்டா கண்டுபிடிச்சாரு. சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்க தான் இருக்காரா. பார்த்தா அப்படி தெரியலையே, 30 வயசு தான் தெரியுது. சாமி சித்தர் உள்பாவடை கட்டியிருக்காரு. அவருக்கு பாவாடை சித்தன்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஆமா, சாமிக்கு என்ன காணிக்க கொடுக்கணும்? பாவாடை கட்டி விட்டு பணத்தை சொருகணும். காணிக்க சொல்லுங்க, காணிக்க சொல்லுங்க, காணிக்க. எல்லாரும் வழி விடுங்க, வழி விடுங்க. போங்க சாமி. அவர் யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டும். அடிக்கிறேன்டா, அடிக்கிறேன். இந்தா வாங்கிக்க. மத்தவன் பேச்ச கேட்காத, பெத்தவன் பேச்ச கேளு. சும்மா இருக்காத. அம்மா தான் எல்லாம். யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி சௌபாக்கியா. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. என்னடா இங்க ஒரே கூட்டமா இருக்குது? அதானே, இது புஜ்ஜிபாபு வீடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஏதோ குவார்டர் சாமியாரோ பீர் சாமியாரோ போதையில் அருள்வாக்கு சொல்ற ஏரியா. வாட் இஸ் அருள்வாக்கு? அருள்வாக்கு இஸ் given by some புறம்போக்கு only for their வயிற்று போக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ஆன்டிஸ், புஜ்ஜிபாபு வீட்டில் இல்லையா? என்னடா ஆண்டி எல்லாம் அட்டாக் ஆண்டி ஆயிட்டாங்க. நீ யாருப்பா? அந்த ஃப்ராடோட ஃப்ரெண்டா? Shut up and drop your weapon. I'm Officer Major Sundararajan from the Abbattur Real Estate Yadakauri Department. ஐயோ சாரி சார். Yeah, he is my assistant. Yes, and that sir. girl is his assistant in Mufti. Shut up. சாரி சார். அவங்க கிட்ட என்னடா காட்டுன? வாக்காளர் அடையாள அட்டை. எதை லேமினேட் பண்ணாலும் நம்மளுக்கு பயப்படுவாங்க. ஓகே. Where is புஜ்ஜிபாபு? இங்க இருக்கிறவங்களோட பொருள் எல்லாம் திருடிட்டான் சார். என்னோட 5 பவுன் செயின், வளையல், தான் இந்த பொண்ணோட ஸ்கூட்டியையும் திருடிட்டான். எங்க எல்லாரையும் அந்த பிராடை ஏமாத்திட்டான் சார். வருத்தப்பட்டு பேசுறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க. Come on, you proceed. நாங்க வீட்டை தேடி வர சொல்ல எங்க எஸ்கேப் ஆயிட்டான் சார். My God, house under lock. அங்க பாரு ஒன்னு ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? Why are you crying? அவங்களுக்கு எல்லாம் பொருள் தான் சார் போச்சு. உங்களுக்கு கற்பையே சூறையாடிட்டு போயிட்டான் சார். by God. அவ அவ்வளவு ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கற்பு கரிசி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் சார். சீரியல் கேப்ல கும்மா குத்தா? அது கும்பா குத்து இல்ல சார், குருவி குத்து. இட்ஸ் a hopeless case. ச்சே, மிஸ் ஆயிட்டானே. அவன் நம்மளை காட்டிலும் பெரிய ஃப்ராடு, அதான் ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் இங்க தாண்டா இருக்கான், கன்ஃபர்ம்டு. எதை வச்சு சொல்ற? அது லுங்கியோட போதே ஒரு மங்கி, அதை வச்சுதான். வாடா. நான் எப்படி வர்றது? இதுக்கெல்லாம் லிஃப்ட் வச்சா தூக்க முடியும். மேலே ஏறி வா. முடியாது. அப்புறம் இவனை குனிய சொல்லு. எவனப்பா? நானா? நான் யாரு? என் ஃபேமிலி என்ன? என் பேக்ரவுண்ட் என்ன? நான் எப்படிப்பா குனிய முடியும்? அவ யாரு? அவ ஃபேமிலி என்ன? பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அண்ணன் கோச்சா. கோச்சாவா? கோச்சா பாரு, கோச்சா தகச்சி போறத பாரு, குனிஞ்சிருக்கும். பார்க்கத்தாண்டா பஞ்சு மாதிரி இருக்கிறா, ஆனா வெயிட் சொர்ணாக்க வெயிட் இருக்குது. சொல்லு சேட்டு, என்ன உன் மேட்ரு? எது மிலிட்டரி வண்டியா? யோ, என்ன காமெடி பண்ணுகிற? 3 முக ரஜினி, வேட்டையாடு விளையாடு கமல், தங்கப்பதக்க சிவாஜி. இந்த டூப்ளிகேட் எல்லார் வாழ்க்கையிலையும் பூந்து காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கான். ஓஹோ, மிலிட்டரி ரம்மா. அம்மா டாக்டர், எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாத பாத்துங்க டாக்டர். எங்க அம்மானா எனக்கு ரொம்ப உயிர் டாக்டர். நான் வேணா என்னோட ஒரு கிட்னியை கொடுத்துறேன் டாக்டர். ஒரு கிட்னி என்னடா? உன் டபுள் கிட்னி நோன்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, மேடம் யாரு? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன். ரோட இருக்கீடா. இது ஏமாத்துறீங்க. அது பேக்கிங். முதல்ல பேக் கொடு. அதுக்குள்ள ஸ்டாப் இருக்கு. பேக்கிங். மேடம் இங்க ஒரே ஒரு பேக் தான் இருக்குது. ஃபுல்லா அழுக்கு துணி ஆகுதுன்னு யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. வேணா இதை எடுத்துன்னு போங்க. என் சின்ன பையன் எங்கடா? நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, இதை நாங்க விசாரிக்கிறோம். ஒன்னும் அவசரம் இல்லை, நீங்க போயிட்டு மெதுவா வாங்க, நிதானமா வாங்க. அவனை விட சின்ன பேக் எங்கடா? கட்டி மேல இருக்குதுடா. என் சின்ன பேக். Thank you. நோ மென்ஷன். Bye. என்னது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லலடா. அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமாடா? வேலு,
இவன் அடிக்கிறது இருக்கட்டும். அவன் எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றது? இவனை ரூம் போட்டு கூட அடிக்கலாம். இவனுக்கு எதுக்குடா ரூம் போடணும்? இங்கே அடி வாங்க வைக்கிறேன் பாரு. ஷட்டரை தூக்குனா சட்டம் தன் கடமை செய்யும். சரோஜா சாமான் நிக்காலோ. இந்த மலேசியா பேக்கோட எஸ்கேப் ஆயிட்டாளா? ஐயோ உதவி பண்ணவங்களுக்கு கடுக்கா கொடுக்கணும்னு நினைச்சா இப்படிதான் எக்கச்சக்கமா மாட்டோம். கை கொடுங்கடா. நைஸ் மீட் யூ. மை நேம் இஸ் சீ எனக்கு என்னால நடக்கவே முடியலையே. கண்டிப்பா இது ஃபிராக்சர் தான்டா. அப்படினா ஃபிராக்சரா? சொல்லுங்கடா. ஓ நம்ம ஊர்ல அப்படிதான். நான் பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயே ஆகணும். இது இப்படி விஸ்கி நடந்து போவியா? சுளுக்கு எடுத்தாதான் உன்னால நடக்கவே முடியும். சுளுக்கா? நீ அடிப்ப? நான்லாம் ஆணவத்தில் ஆடுற ஆம்பளைங்களுக்கு தான் சுளுக்கு எடுப்பேன், பொம்பளைங்களுக்குலாம் இல்ல. அப்ப யார் இதை எடுப்பா? உங்கம்மா. அம்மா. எந்தம்மா? உங்கம்மா. நம்மம்மா. அம்மம்மா. அதான்டா அவங்க சுளுக்கு சூப்பரா எடுப்பாங்களே. இப்போ இந்த பொண்ணை கொண்டு வீட்டில் குப்புற படுக்க வச்சிட்டோம்னா அவங்க விளக்கணி ஊற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பையன் வேற தனியா தூக்கி வச்சிருவாங்க. அப்ப காணாம போயிருமே. அதான் சுளுக்கு வலி எல்லாம் தான். எங்க அம்மா சுளுக்கு எடுக்கிறதுல சூப்பர். ஓகே அள்ளிக்கோ. பார்வதி, உன் மகனை வந்து பாரு. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அந்த எடுபட்ட பயலோட சேராதேன்னு சொன்னேன். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸா? டே வேலு, யார் அந்த பொண்ணு? அதுவாமா, பேரு தேவிமா, மலேசியால இருந்து வந்திருக்காங்க. பொள்ளத்துல ஊந்ததுனால சுளுக்கு பிடிச்சிருக்குமா. இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? டாக்டர்ட்ட கூட்டு போக வேண்டியதானே? டாக்டர் கிட்டயா? நீங்க தான் சுளுக்கு எடுப்பீங்கன்னு சொன்னாங்க. எவன் சொன்னா? என்னடா என்ன போய் சுளுக்கு எடுக்க சொல்ற? ஐயோ அம்மா, அந்த பொண்ணோட அண்ணன் தான் நமக்கு பணம் கொடுக்கணும். சரிடா, நான் இப்ப என்னடா செய்யணும்? விளக்கெண்ணெய் இருக்குல்ல, இருக்கு. அதை தடவி எங்க அப்பனை நினைச்சு நல்லா 4 காட்டு காட்டு சுளுக்கு தானா போயிடும். இப்ப என்னடா பண்றது? உனக்காம தெரியாது, சுளுக்கு எடுக்கணும்னா முதல்ல குப்புற படுக்கணும். குப்புற படுக்கணுமா? முருகா. ஐயோ அம்மா, நீ இல்லம்மா, அந்த பொண்ணு குப்புற படுக்க வை. அதே டச் விட்டு போச்சுல, அதான் அம்மா மறந்துருச்சு. இங்கதான் இருக்கு அந்த சுளுக்கு. நான் எப்படி எடுக்க போறேன்? இப்ப என்னடா பண்றது? விளக்கெண்ணெய். என்னடா அம்மாவை சும்மா திட்டிட்டா இருக்கணும்? ஐயோ அம்மா, விளக்கெண்ணெயை ஊத்தி ஒரு பாட்டை பாடி மசாஜ் ஆரம்பியி. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி. என்ன சுதியோட பாடுற? யோ சுதியோட பாடுதா? வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா தேய்ங்க. ஐயோ வலியா? எதையாவது புடிச்சுக்கமா, பல்ல கடிச்சுக்கிட்டு வலி குறை. புடிச்சுக்கிட்டு எவ்வளா சூப்பர். டே வேலு, அந்த ஃப்ராடு பைய கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஏன்டா கூத்தடிக்கிற? ஏயா உன்ன கடைசியில பாட்டி வைத்தியத்துலதான் இது சரியா இருக்குது. சுளுக்கு சரியா போச்சு. இட்ஸ் கான். So I'm going. நான் கிளம்புறேன். பேக் மறந்துட்டீங்க மேடம். ஒரு எமோஷன்ல கொடுத்துட்டேன். எங்க கிளம்புற? இன்னும் நாங்க எடுக்கவே இல்லை, அதுக்குள்ள கிளம்புற? அதான் சுளுக்கு எடுத்துட்டீங்கல்ல, கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் எங்களுக்கு கிளியர் ஆகல. என்னது? அம்மா பைய போகலாம்ல? ஆமா, பைய. அதெல்லாம் முடியாது. குருவிய பார்க்கணும், பாய் வீட்டு ரிசப்ஷனுக்கு போய் தான் ஆகணும். பெரியவங்க சொல்றாங்களே, இது மோசமான ஏரியா. நேரத்துக்கு வெளியே போனா குருவியை பார்க்க முடியாது, எவனா கொத்திட்டு போயிடுவான். இங்கே கொத்திட்டு போடு. டே ஆப்ஸ், பவர் பாக்ஸ்ல டைமண்ட காணோம்டா. டைமண்ட காணோமா? ஒருவேளை அவ பேக்ல விழுந்திருக்குமோ? இதோ வரண்டா, இருக்கும்டா. எங்க சார் போனா? ஃபர்ஸ்ட் போயா, அப்புறம் ட்ரிப்ளிகேன் போயா. வண்டி அடியா. யோனா வந்து குருவி இல்ல. போடா. யோனா பார்த்து சொல்லு. போடா. இவன் மச்சான், இவன் போலீஸ் மச்சான். ஹலோ மேடம். சாரிமா. அந்த பையன் இருக்கட்டும். இப்ப புதுசு அம்சமா 2 குருவி. ஆமாமா, 2 புது பசங்க குருவியா வந்திருக்காங்க. தன்மானத்தை விட்டால் விடுவாங்களே தவிர பிரியாணி விட மாட்டாங்க. இந்த அம்மாவை முகமுடி. என்ன பேக் எங்க தாண்டா இருக்கு? என்ன பார்த்து சிரிக்கிறாடா அவன்? டேய் முறைக்கிறாடா. ஸ்டேடியா நெல்லு. ஸ்டேடியாவா? இப்படிதான் முட்டுக்குடு. இது ஓகே. இங்க எதுக்குடா வந்தீங்க? ஓசில பிரியாணி சாப்பிடவா? நான் சொன்னேன்லடா,
நான் சொன்னேன்ல, என்னடா சொன்ன நீ? எப்படியாவது உங்க குருவியை நாங்க கண்டுபிடிச்சு தான் கொடுப்போம். ஏய் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க வேண்டாம். நான் எல்லாரும் செக் பண்ணிட்டேன். இன்னும் 2 குருவி தான் பேலன்ஸ். நான் பாத்துக்கிறேன். Thank you. டாய் குருவி கிடைக்க போறானடா. ஐயா ஜாலி ஜாலி. Actually வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா வா 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 ஓடியா 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 ஆச்சேக்கா. ஏண்டா என் பேக்க புடிச்சா? நீங்க என் பேக்க புடிச்சீங்க, அதான் நான் பேக்க புடிச்சேன். உடம்பு எப்படி இருக்கு? சும்மா கின்னுன்னு இருக்கு, கொஞ்சம் ஸ்லிம்மானா சூப்பரா இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட பிசி. போலீஸா, ஐ அம் வெரி சாரி மேடம். பேக்ல என்ன இருக்கு? பலானது இருக்கு. போய் சொல்றேன் மேடம். இது ஏன் பேக்? திருட்டு பசங்க 2 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொடுங்க மேடம். என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஏய் இங்க வா. தண்ணி அடிச்சிருக்கியா? சச்சே, பாய் கல்யாணத்துல யாராவது தண்ணி அடிக்க முடியுமா மேடம்? ஏய் ஊது ஊது ஊது. ஓ இந்த ஏரியாவா?